பனிக்காலம் ஆரம்பிச்சிருச்சு. ஹைடிக்கு அவ வீட்ல இருக்கிறதுக்கு சுத்தமா பிடிக்கல. அவ எப்படியாவது மலை பிரதேசத்துக்கு போய் சந்தோஷமா விளையாடணும்னு நினைச்சா. குட் மார்னிங் அங்கிள். ஹைடி எங்க இருக்கா? குட் மார்னிங் பா. அவ இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கா. இன்னைக்கு பிஞ்சு எனக்கு எழுப்ப வரவே இல்ல. தாத்தா நீங்க எங்க இருக்கீங்க? நான் வந்துட்டேன். குட் மார்னிங். என்ன பண்றீங்க? குட் மார்னிங் மா. என்ன இன்னைக்கு லேட்டா எழுந்திருச்சிருக்க? பிஞ்சு எனக்கு எழுப்ப வரலையா, அதான் லேட்டா எழுந்திருச்சிட்டேன். அதை விடுமா, அது மறந்துட்டு இருக்கோம். பீட்டர் வந்திருக்கான், போய் பாரு. பீட்டர், பீட்டர் நீ எனக்கு பிச்சிய பாத்தியா? பிச்சுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஹைடி. காலையில அது என்னை எழுப்ப வரவே இல்ல. இல்ல, அது கண்டிப்பா வந்திருக்கும். நீ தூங்கி இருந்தல, அத பார்த்து அது போயிருக்கும். இவ்வளவு நேரம் தூங்கி இருந்தா யாரு வெயிட் பண்ணுவாங்க? அந்த பறவைய பாத்தியாமா? இன்னும் அதை கண்டுபிடிக்கல தாத்தா. ஓஹோ. பிச்சி ஏன் என்னை எழுப்ப இன்னைக்கு வரல தாத்தா? அதுக்கு ஏதாவது ஆயிருக்குமா? எனக்கு என்னமா தெரியும், நான் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கு. அந்த பறவை எங்கேயாவது போயிருக்கும். சரி சரி, அதெல்லாம் விடு. இது என்னன்னு பாத்தியா? நீ ஏன் இதை வச்சு வேற ஏதாவது உருவாக்க கூடாது? அதெல்லாம் என்கிட்ட கொடுங்க தாத்தா, நான் ஹெல்ப் பண்றேன். என்ன சத்தம்? வெளியில ஏதோ சத்தம் கேக்குது. அது பிச்சியா இருக்கும்னு நினைக்கிறேன். அது பிச்சி இல்ல, வேற ஏதோ ஒரு பறவை. இன்னைக்கு காலையில இருந்து பிச்சி வரவே இல்ல. ஹே பிச்சி, நீ ஏன் இவ்வளவு நேரமா வரல? நான் உன்னை நினைச்சு எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? இனிமே கரெக்ட் டைம்க்கு வந்துடு, சரியா? ஏன் பறந்து போயிடுச்சு? ஹே நெல்லு, ஹே நெல்லு, எங்க போற? எங்கே போகாத. பிச்சி எங்கே பறந்து போயிடுச்சு. இங்க வா பிச்சி. ஹே கொஞ்சம் நில்லு. என்கிட்ட வாயே ப்ளீஸ். ஹைடி, ஜோசப், எழுந்துரு. பிச்சி நீ எங்க போற? நில்லு பிச்சி, நான் உனக்காக தான் இவ்வளவு தூரம் ஓடி வர சொன்ன. கேளு, நில்லு பிச்சி. நில்லு, நீ எங்க போனாலும் நான் விட மாட்டேன். நல்ல வேளை அது திரும்பி வந்துடுச்சு. பிச்சி இங்க வா, இங்க வா. ஹே பிச்சி, சொன்ன கேளு. ஐயோ, ரொம்ப நேரம் ஆகி இன்னும் அவளை காணுமே.
ஜோசப் அதை எங்கேயோ காணோம். என்ன தேடி வந்துட்டியா ஜோசப்? ஜோசப், நான் எவ்வளவு தூரம் ஓடி வந்தியும் பெச்சு ஏன் நிக்காம பறந்து போயிடுச்சு? நான் ரொம்ப நேரம் தூங்குறேன்னு அதுக்கு என்ன பிடிக்காம போயிடுச்சா? ஆனா நான் அப்படி நினைக்கல ஜோசப். அது போனதுக்கு நிச்சயமா வேற ஏதாவது காரணம் இருக்கும். என்ன உனக்கு தூக்கம் வந்துடுச்சா? சரி வா நம்ம வீட்டுக்கு போலாம். ஸ்னோஃப்ளேக், நீ மறுபடியும் தனியா வர ஆரம்பிச்சிட்டியா? இப்படி வரக்கூடாதுன்னு நான் அன்னைக்கே சொன்னேன்ல. ஸ்னோஃப்ளேக், ஹே பீட்டர், திருந்தவே மாட்டியா? நில்லு ஒரு இடத்துல. நீ ஏன் வீட்டுக்கு இவ்வளவு சீக்கிரம் போயிட்ட? கிளைமேட் ரொம்ப மோசமா இருந்துச்சு, அதனால தான் போயிட்டேன். ஓ அப்படியா? அப்படிதான். ஆமா, தனியா நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நான் பெச்சிய தேடிட்டு வந்தேன். கிடைச்சதா? அது உன்னை எழுப்பி எழுப்பி டயர்டா இருக்கும். அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. அது ஏன் பறந்து போச்சுன்னு எனக்கு தெரியல. ஆனா அது நிச்சயம் வரும். ஆனா உன்னை சொல்ற நல்லா கேட்டுக்கோ, இனிமே அது கண்டிப்பா உன்னை பார்க்க வராது. நீ ஏன் அப்படி சொல்ற? அது மட்டும் இல்ல, அது என்னோட ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட். பெஸ்ட் ஃப்ரெண்ட்னா ஏன் உன்னை விட்டு பறந்து போச்சு? அதையே தான் நானும் கேக்குறேன். அது ஏன் என்னை விட்டு பறந்து போச்சு? ஏன்னா அதுக்கு உன்னை சுத்தமா பிடிக்கல. இல்ல, நீ போய் சொல்ற. தமிழ்ல எனக்கு பிடிக்காத வார்த்தை. ஏமா பார்க்கவே ரொம்ப பயமா இருக்கு. பிச்சுக்கு 2 ரெக்க இருக்கு, அதனால ஈஸியா பறந்து போச்சு. அப்ப நமக்கு ஏன் ரெக்க இல்ல? நல்ல கேள்வி. மனுஷங்களுக்கு எல்லாம் ரெக்க முளைக்காது. அத முதல்ல நல்லா தெரிஞ்சுக்க ஹைடி. நீ இப்படி பேசுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. நான் வீட்டுக்கு போறேன். வா ஜோசப். உண்மையை சொன்னா ஏன் தான் இப்படி பண்றாளோ? வந்துட்டியாமா? அந்த பிச்சை கிடைச்சதா? பெச்சி ஏன் தாத்தா பறந்து போச்சு? அதுக்கு என்ன சுத்தமா பிடிக்கலையா? அப்படி இல்லம்மா, அது முட்டை போடுறதுக்காக போயிருக்கும். நான் அத கூப்பிட்டுக்கிட்டே எவ்வளவு தூரம் போனேன் தெரியுமா? ஆனா அது என்ன திரும்பி கூட பார்க்கல. அங்க பீட்டர் வேற வந்து என்ன பயங்கரமா கிண்டல் பண்ணிட்டான். அச்சச்சோ, சரி விடுமா, பீட்டர் வரட்டும், நான் கேக்குறேன். எனக்கு பிச்சு எவ்வளவு பிடிக்கும்னு உங்களுக்கு தெரியாது தாத்தா. அப்படி தெரிஞ்சா நீங்க இப்படி சொல்ல மாட்டீங்க. ஹைடி, ஹைடி, இந்த காலத்துல பறவைகள்லாம் இந்த இடத்துல இருக்காதுமா. அதுங்களுக்கு சூடான பிரதேசத்துல தான் வாழ்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன விண்டர்ல வாழ முடியாதா? ஆமாண்டா கண்ணா, அதுங்களால பனி பிரதேசத்துல வாழ முடியாது. அதனாலதான் அங்க இருந்து போயிருக்கோம். சீசன் மாறினா கண்டிப்பா வந்துருமா. ஒரு சில பறவைகள் தான் தனிமையோட வாழும். அது எல்லா சீசனுக்கும் ஒத்து போகும். ஆனா உன்னோட பிட்சி அந்த மாதிரி கிடையாது. அதனாலதான் அது மத்த பறவைகளோட சேர்ந்து பறந்து போயிடுச்சா? இப்ப எனக்கு புரியுது. மத்த பறவைகளோட சேர்ந்து வாழதான் பிச்சு பறந்து போயிடுச்சா? அப்ப நீங்க ஏன் தாத்தா மத்த மனுஷங்களோட சேர்ந்து இருக்க மாட்டேங்கிறீங்க?
எப்பவும் தனியாவே இருக்கீங்களே. நாம ஏமா சேர்ந்து இருக்கணும்? அப்படி சேர்ந்து இருந்தா நாமளும் பறவைங்கள மாதிரி சந்தோஷமா இருக்கலாம்ல. பறவைகளுக்கு பொறாமையே கிடையாதுமா. அதுக்கு ஒன்னோட ஒண்ணு ரொம்ப ஒத்துமையா இருக்கும். ஆனா மனுஷங்க அப்படி கிடையாது. அப்ப நீங்க தனியா இருக்கிற பறவை மாதிரியா? ஆமாமா ஆமா, நானும் ஒரு வகை பறவை மாதிரி தான். ஆமா, அப்புறம் நம்ம கூட ஜோசஃபும் இருக்கே. உன் கூட பேசிக்கிட்டு இருந்தா நேரம் போறதே தெரியல. அந்த பறவை கண்டிப்பா ஒரு நாள் வரும். நிஜமாவா? அது எப்ப வரும் தாத்தா? ஸ்ப்ரிங் சீசன்ல வருமா? ஸ்ப்ரிங்ல தான் வருமா? அப்படின்னா சீக்கிரமா ஸ்ப்ரிங் சீசன் வரணும்னு நீங்க ப்ரே பண்ணுங்க தாத்தா. என்ன பண்றீங்களா? உன் சந்தோஷத்துக்காக நான் என்ன வேணா பண்றேமா. என்ன விஷயம் பீட்டர்? தாத்தா, ஹைடி என் மேல கோச்சிட்டு வந்துட்டா. அவ இப்ப எங்க இருக்கா? அவ இன்னும் குடிசைக்குள்ளதான் ராஜா இருக்கா. அவ இன்னும் என் மேல கோவமா தான் இருக்காளா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவ இன்னும் கோவமா தான் இருக்கான்னு தோணுது. அப்படியா? இன்னும் என்ன பண்ற பீட்டர்? சரி, நான் கிளம்புறேன். இன்னும் உன்னோட சோல்ஜர்லாம் வெயிட் பண்றாங்க, பாரு போய். ஆ? தாத்தா, நான் நாளைக்கு வரேன். ஏமா பீட்டர் பார்க்காம விட்டுட்டு? அவன் ரொம்ப வருத்தத்தோட போறான். நாளைக்கு உன்னை வேற இடத்துக்கு கூட்டி போறேன். அவன் என்ன ரொம்ப கிண்டல் பண்ணிட்டா. அதெல்லாம் விடுமா, நண்பர்கள் பொறாமப்படக்கூடாது. நீ எவ்வளவு நல்ல பொண்ணு. சரி, நாளைக்கு நம்ம ஒரு இடத்துக்கு போகணும், சரியா? நிஜமாவா? அந்த இடம் எங்க இருக்கு? ஓ, வாவ், ஒரு நல்ல ஐடியா. இத புடிச்சு போய் குடிச்சா அவளுக்கும் தீந்துரும். ஜஸ்ட் மிஸ். ஏய், இங்க தான் இருக்கியா? நான் உன்னை பிடிக்காம விட மாட்டேன். நில்லு. ஏய், நில்லு, உன்னை பிடிக்காம விட மாட்டேன். நீ எங்க போனாலும் விட மாட்டேன். சொன்னா கேளு, ஒழுங்கா நின்னுடு. ஏய், நில்லு, சொல்றேன்ல, நில்லு. போச்சுடா, இது என் கையில சிக்கவே மாட்டேங்குது. ஆ? ஏய், நான் ஒண்ணும் முட்டி எடுக்க வரல. என்ன விடு. என்ன விடு. ஆ! மோதிர கையால குத்துற மாதிரி தலை ரொம்ப வலிக்குதே. அந்த இடம் எங்க இருக்கு தாத்தா? இன்னும் எவ்வளவு தூரம் போகணும்? அங்க போய் நம்ம என்ன பண்ண போறோம்? சும்மா அங்க போய் வேடிக்கை பார்க்க போறோம். அதுக்காக மட்டுமா? இல்லம்மா, அது ரொம்ப சீக்ரெட்டான ஃபாரஸ்ட். அது எனக்கு மட்டும் தான் தெரியும். நீங்க நிஜமாவா சொல்றீங்க? உண்மையாதான் சொல்றேன். அந்த சீக்ரெட் ஃபாரஸ்ட நீ வந்து பாரு, அப்பதான் உனக்கு புரியும். சீக்ரெட் ஃபாரஸ்டா? அப்படின்னா அது பீட்டருக்கு தெரிஞ்சிருக்காதுல்ல? தெரிஞ்சிருக்காதுமா. பீட்டர் வெறும் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு பையன். அவன் இந்த இடத்துக்குலாம் வந்திருக்க மாட்டான். கலக்கறடா பீட்ரு.
கடவுளே அந்த பறவை வந்துடணும், கடவுளே அந்த பறவை வந்துடணும், கடவுளே அந்த பறவை வந்துடணும். அட்டோரி சொன்னா கேளு, அங்க இருந்து போ. சொன்னா கேட்க மாட்டே, சொன்னா கேளு, அங்க இருந்து போ. என்ன வெறுப்பேத்துறதே உனக்கு வேலையா போச்சு. உன்ன அதுக்குள்ள நீ எங்க போயிட்டியா? ஏன்டா இப்படி உயிரை வாங்குறீங்க? எல்லாம் போச்சு. கண்டிப்பா நான் ஹைடி கூட பேச முடியாது போல. அப்படியே எங்காவது ஊரை பார்த்து போயிடு, திரும்பி வந்துடாத. இங்க பாரு, இவ்வளவு நேரம் ஆளை காணோம். நான் போனோனே வந்துட்டியா? வாடி, உனக்கு என் கையில தான் சங்கு. நான் நிறைய எடுத்துட்டேன். இதெல்லாம் கொடுத்ததும் பீட்டருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். அப்புறம் இதுல எங்க கிடைக்கணும் யோசிக்க ஆரம்பிச்சிடுவான் தாத்தா. ஆனா இந்த இடத்த பத்தி யார்கிட்டயும் சொல்லாதம்மா. நான் சொல்ல மாட்டேன் தாத்தா. அவன் என்ன எவ்வளவு கிண்டல் பண்ணா, அவன் கிட்ட போய் நான் இதை சொல்லுவேனா? ஓ தாத்தா, அங்க பாருங்களேன், பூ மாதிரி இருக்கு. அது என்னது? கிட்ட போய் நீயே பாருமா. நான் கிட்ட போய் பார்க்கறேன். ரொம்ப அழகா இருக்கு தாத்தா. பார்த்து ஜாக்கிரதையா இருமா. இதுக்குள்ள நிறைய கிரேப்ஸ் இருக்கு. இந்த கிரேப்ஸ் எல்லாம் அவனுக்கு கொடுத்தா நிச்சயமா பிடிக்கும். தாத்தா, நீங்க சின்ன குழந்தை மாதிரி சாப்பிட்டிருக்கீங்க. நீ எந்த அப்படி சாப்பிட்டிருக்க? அந்த பறவை மறுபடியும் வந்துருச்சு. அச்சச்சோ, பாவம், நல்லா மாட்டிக்கிச்சு. இரு வரேன். இந்த பறவை மட்டும் ஹைடி பார்த்தனா ரொம்ப சந்தோஷப்படுவா. முதல்ல இதை கொண்டு போய் அவகிட்ட காட்டணும். போலாமா? இரு 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 இரு, நானே உன்னை கூட்டு போறேன். ஹாய் ஜோசப், நான் திரும்ப வந்துட்டேன். பீட்டர், நீயா? பீட்டர், நீங்க என்ன பண்ற? இன்னும் கோவமா இருக்கியா? ஆமா. என் கையில என்ன இருக்குன்னு பாத்தியா? இத நான் கஷ்டப்பட்டு பிடிச்சேன். இது உனக்காக தான். இது வானா வரும், போனா போவோம். இந்தா வாங்கிக்க. இந்தா ஹைடி. பீட்டர், இது எனக்காகவா? ரொம்ப அழகா இருக்கு. தேங்க்ஸ் பீட்டர். நான் இத பத்திரமா பாத்துப்பேன். சரி, நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம் இரு பீட்டர். என்ன? தாத்தா, இத ஒரு நிமிஷம் பிடிங்கள. இதெல்லாம் நான் உனக்காக தான் கொண்டு வந்தேன். இந்த பீட்டர். ஐ, கிரேப்ஸா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். இரு, உனக்காக இன்னும் இருக்கு. இதெல்லாம் உனக்காக தான். நான் இதெல்லாம் தாத்தா கூட போய் எடுத்துட்டு வந்தேன். இந்தா. எனக்கு எதுக்கு இவ்வளோ? சொல்லு. எல்லாம் உனக்காக தான். அப்புறம் எனக்கு நடந்ததுக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன். சாரி. சரி சரி ஹைடி, டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். ஓகே பீட்டர், போயிட்டு வா. கண்டிப்பா நாளைக்கு வரணும், சரியா? பை. அத என்கிட்ட கொடுங்க தாத்தா. இது ரொம்ப அழகா இருக்கு. நான் இத பிச்சியை விட ரொம்ப நல்லா வளர்க்க போறேன். எனக்கு நம்பிக்கை இருக்குமா. நீ அதை விட இதை ரொம்ப பத்திரமா பாத்துப்ப.
என்ன சொன்னீங்க? பத்திரமா பார்த்துப்பேன்னு சொன்னேன். இந்த பறவையை வைக்க ஒரு நல்ல இடம் வேணும்ல? ஆமாமா. அப்போ இது ஒரு சின்ன கூண்டுல இருக்கிறத விட அதோட ஃப்ரெண்ட்ஸோட இருந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல? இப்ப நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா? இது சந்தோஷப்படுத்தி பார்க்க போறேன். நீ இப்ப போ, நாளைக்கு திரும்பி வா. உன் ஃப்ரெண்ட்ஸோட சந்தோஷமா இரு. நீயும் உன் ஃப்ரெண்ட்ஸோட சந்தோஷமா இரு. ஹைடி அந்த பறவையை விட்டுட்டோன்ற வருத்தம் கொஞ்சம் கூட இல்லாம ரொம்ப சந்தோஷமா அங்க வாழ்ந்துகிட்டு இருந்தா. அவங்க தாத்தாக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. பனிக்காலத்துல ஹைடி பனியை மட்டும் விரும்பாம அந்த பறவையும் விரும்பினதுதான் ரொம்ப ஆச்சரியம். தாத்தா அந்த பறவையை ஹைடி மறக்கறதுக்காக அவளுக்கு புதுசு புதுசா பொம்மைங்களை செஞ்சு கொடுக்க ஆரம்பிச்சாரு. அந்த பொம்மையை பார்த்தோன்ன ஹைடி அந்த பறவையை சுத்தமா மறந்துட்டா. அதுல இருந்து அவளுக்கு மான்னா ரொம்ப பிரியம். மானை பார்க்கும்போது தாத்தா செஞ்சு கொடுத்த பொம்மை தான் அவளுக்கு ஞாபகத்துக்கு வரும். எங்க மான் இருந்தாலும் உடனே அதுக்கு சாப்பாடு கொண்டு போய் கொடுக்க ஆரம்பிச்சா. கொஞ்ச நாள்ல பீட்டருக்கே அவ கத்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டா.